ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை கர்ணனுக்கு கிடைத்த பரிசு. வாங்க பார்க்கலாம். குருஷேத்திர போரில் கர்ணனின் இறுதி காலம் நெருங்கினது. அப்போ குந்தி தேவிக்கு அசீரியரின் மூலம் கர்ணனை பற்றின தகவல் கிடைக்கிது. இதை கேட்டதுமே அவங்க போர்க்களத்துக்கு ஓடி வர்றாங்க. கர்ணனை தன் மடியில் வச்சபடி, மகனே, நீ தான் என்னோட மூத்த மகன். பாண்டவர்களாகிய 5 தம்பிகள் உனக்கு இருக்காங்க. நான் இந்த உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு இந்த நிலை வந்திருக்காது. மழை தரும் மேகம் போல தர்மம் செஞ்சவனே, விதிவசத்தால் உன் உயிர் பிரிய போகுதே, என்னால் இந்த துக்கத்தை தாங்க முடியலை அப்படின்னு கதறி அழுகிறாங்க. அப்போ குந்தியின் மார்பில் பால் சுரந்தது. குழந்தையாக இருந்தபோது ஊட்டாத தாய்ப்பாலை அப்பா அவங்க கொடுத்தாங்க. இறப்பிலும் பசும்பால் ஊத்துறது இப்போ வரைக்கும் சம்பிரதாயமாக இருந்துட்டு வருது. ஆனால் உலகத்திலேயே தாய்ப்பால் குடித்து மரணத்தை சந்தித்த ஒரே ஜீவன் கர்ணன் மட்டும்தான். எல்லாமே தர்மத்துக்கு கிடைத்த பலன். கர்ணனை போல நம்ம வாரி வழங்காட்டாலுமே தர்ம சிந்தனையுடன் மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறதே கர்ணன் வாழ்வு மூலம் நமக்கு கிடைத்த செய்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.